நீங்க எதுக்கு அவங்கள பார்க்கணும்? அவங்கள பார்த்து பேசி மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்து விடணுமா? அவங்களெல்லாம் நீ பார்க்க முடியாத, கிளம்பு. ஓகேவா? அவன் பாத்திர கூடாது. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? கரிகால வந்திருக்காமா? ஐயோ, அவன் கண்ணுல பட்டுட்டா நாம போட்ட மொத்த பிளானுமே வீணா போயிடுமே. அது மட்டுமாமா, நாங்க திரும்பவும் உள்ள போயிடுவோம். சரி, இது வரைக்கும் சேர்ந்த பணத்தெல்லாம் ஒரு பேக்ல போட்டு தரேன். நீங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த கரிகாலம் கண்ணுல படாம என் மாமா கூட நீங்க போயிடுங்க. மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சரிமா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. உள்ள வந்து பணத்தை எடுத்துட்டு வரேன். நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, உங்க கண்ணுல படாதீங்க. என் புருஷன் தனியா வந்து எதுவும் செஞ்சிடக்கூடாது. அவருக்கு எந்த நல்ல பேரும் வந்துடக்கூடாதுன்னு தானே இத்தனை வருஷமா உங்க அப்பா அவரை கைக்குள்ளேயே வச்சிருந்தாரு. அத உடைச்சு இப்ப என் புருஷன் வந்திருக்காருங்கிறத உங்க அப்பாவால ஏத்துக்க முடியல. அதான் அதை கெடுத்து விடுறதுக்கு ஒன்னு அனுப்பி வச்சிருக்காரு. ஏன் சித்தி நீங்களா என்னமோ யோசிச்சு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நாளும் அப்பா அப்படி நினைக்கிற ஆளே கிடையாது. சித்தப்பாக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அப்பா என்ன அனுப்பி வச்சிருக்காரு. ஆமாமா, ரொம்ப கரிசனம் தான் தம்பி மேல. நீங்க இல்லாம நாங்க எது பண்ணாலும் அது பிரச்சனை தான். நீங்க வந்துதான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி பேசுறீங்க. எங்க வாழ்க்கை பூரா இத்தனை நாளா பிரச்சனையா இருந்ததே நீங்க தான். அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இவர் பொறுமையா இருக்கிறதால என்ன வேணாலும் பேசுவீங்களா? என்ன உங்க வாழ்க்கையில இத்தனை நல்ல பிரச்சனை இருந்துச்சு? அத பத்தி எல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேனா அப்புறம் நீங்க வாயை திறக்க முடியாது. என்னடி பேசுவ? அப்படி என்னடி உனக்கு தெரியும்? நந்தினி, நீ அமைதியார், எதுவும் பேசாத. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? சண்டை போறதுக்கான நேரம் இது இல்ல நந்தினி. இப்ப உள்ள சூழ்நிலை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை முதல்ல இங்க யார் கூப்பிட்டது? நீங்களா வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? பிரச்சனை பண்றதுக்காக நாங்க வரல சித்தி. பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை சொன்னா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க?